இதுதான் என்னுடைய குருநாதருடைய வீடு. இந்த ஓலைச்சுவடியை நான் அவரண்ட கொடுத்துட்டு வந்துறேன். நீ செத்த இங்கே இரு. ஐயோ, இந்த ராத்திரி நேரத்துல நான் தனியா இருக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. காமாட்சி, நீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் உள்ள போயிட்டு வந்துருவேன். சரியா? வேணா, என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. இந்த ஓலைச்சுவடியை திரும்பி வரும்போது கொடுத்துக்கலாம். அது முடியாது. அதுக்குள்ள குருநாதர் தூங்கிடுவார்ல. அப்படின்னா இந்த ஓலைச்சுவடி செவத்து மேல வச்சுட்டு போலாம். ஐயோ, இது ரொம்ப அபூர்வமான ஓலைச்சுவடி. இத கீழே வச்சா குருநாதர் சபிச்சே கொண்டுடுவாரு. கோசாப்பிள்ளை ஆசான பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா? மகா மந்திரவாதி. பேய் பிசாசுகளை சொன்ன பேச்ச கேட்க வைப்பாரு. ஐயோ, அவரை பத்தி கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. என்ன இங்க தனியா விட்டுட்டு போனீங்கன்னா பயந்தே செத்துருவேன். நீங்க இப்படி ஏமாத்துவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். என்ன இப்படி சொல்லிட்ட? நான் உன்னை விட்டு போறதாவது நொடி பொழுதுல குருநாதர்கிட்ட ஓலைச்சுவடியை கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள உனக்கு எதுவும் ஆகாது. குருநாதா, குருநாதா. யார் அது? துச்சனா? என்ன இந்த நேரத்துல? திருப்பணி துறையில கதகளி பாக்குறதுக்காக போய்கிட்டு இருந்தேன். அப்படியே இந்த ஓலைச்சுவடியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் அவசரமா போக வேண்டியிருக்கு. என்ன அவ்வளவு அவசரம்? என் கூட வந்தவங்க வாசல்லயே நிக்கிறாங்க. யார் அது? உள்ள கூப்பிட வேண்டியதானே? இல்ல, வேண்டாம் குருநாதா. ஏன் வேண்டாங்கிற? அது வந்து அட சொல்லுப்பா. கூட வந்திருக்கிறது ஒரு பொண்ணு. பொண்ணா? இந்த அர்த்தராத்திரில உன் கூட வந்த அந்த பொண்ணு யாரு? கதகளி பார்க்க வந்திருக்காங்க. கதகளி பார்க்க உன் கூட தனியா வந்தாளா? இதை என்னால நம்ப முடியல. வாசப்படிக்கு அந்த பக்கம் தான் நின்னுகிட்டு இருக்கா. நீங்க இங்கிருந்து பார்த்தாலே தெரியும். இப்பதான் புரியுது. துச்சா, என்ன தொட்டுக்கிட்டே அந்த வாசப்படிய பாரு. அப்ப தெரியும் நீ அழைச்சிக்கிட்டு வந்தவருடைய சுய ரூபம். பிசாசு! ஐயோ, மனுஷனை திங்கிற பிசாசு! குருவே, என்ன காப்பாத்துங்க. இந்த பிசாசு என் குடலை கிழிச்சு என் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இந்த ஓலைச்சுவடி உன் கையில இருந்ததுனாலதான் உன்னை அவ சாப்பிடாம இருந்திருக்கா. இத நீ கொடுத்துட்டு போன உடனே உன் கதையை அவ முடிச்சிருப்பா. அப்படி சொல்லாதீங்க. என்ன காப்பாத்துற வரைக்கும் உங்க காலை விட மாட்டேன். உன்னை நான் காப்பாத்தினா இந்த வீட்டுக்கு சந்தான பாக்கியம் தடப்படும். பராசக்தியான அந்த சோட்டானிக்கர் அம்மனுக்கு தான் அந்த சக்தி இருக்கு. நேரா சோட்டானிக்கர் அம்மன் கோயிலுக்கு போயிடு. ஐயோ, அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவ என்ன புடிச்சு சாப்பிட்டுருவா. நிச்சயமா சாப்பிட்டுருவா. எழுந்துரு. இந்தா, இத கையில வச்சுக்க. திரும்பியும் பார்க்க கூடாது, நிக்கவும் கூடாது. அவ உன்னை நெருங்கிட்டான்னா சோட்டானிக்கர் அம்மனை மனசுல நினைச்சிட்டு கையில் இருக்கிற கல்ல பின்னாடி போடு. எப்படியாவது சோட்டானிக்கரைக்கு நீ போயிட்டினா தப்பிச்சிடலாம். குருநாதா, நான் சந்தேகப்படாத, நான் தானே சொல்றேன். அம்மனோட ஆசீர்வாதம் இருந்தா எந்த ஆபத்தும் வராது. சரி, கிளம்பு. சோட்டானிக்கர அம்மா, இந்த அப்பாவிய காப்பாத்துங்க. சுவாமி, கொஞ்சம் நில்லுங்க. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். நான் சொல்றத கேளுங்க. அம்மா, சோட்டானிக்கர அம்மா. இப்படி பார்த்தும் பார்க்காம போனா எப்படி? நான் உங்க காமாட்சி தான் பேசுறேன். சுவாமி, நான் சொல்றத கேளுங்க. சுவாமி, சுவாமி நில்லுங்க. சுவாமி, நிக்கலனா புடிச்சு நிறுத்துவேன். அம்மா, இப்படி ஓடலாம் எப்படி? என்னால ரொம்ப தூரம் ஓட முடியல. இப்படி உட்காருங்க. உங்க பின்னாடி ஓடி வந்து நான் தளர்ந்து போயிட்டேன். சுவாமி, தளர்ந்து போனது நான் தான். மகாமாயே, நீயே துணை. அம்மா, சுவாமி, சோட்டானிக்கர தாயே. அம்மா, சுவாமி, தாயே. அம்மா, என்ன காப்பாத்துமா தாயே. சுவாமி, சோட்டானிக்கர பகவதி. நில்லுங்க. அம்மா, நான் சொல்றது கேளுங்க சுவாமி. தாயே. நிக்க போறியா இல்லையா? பிசாசு, பேய், ஏய். பிசாசு. ஏய், தாயே. நில்லு. அம்மா, எங்க ஓடுற? என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. விட மாட்டேன். தாயே, அம்மா, ஏய். சோட்டானிக்கர தாயே, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பேய், பேய்.
தாயே ஏய், என்னை ஏமாத்த ஓடுற? அம்மா ஐயோ என்ன காப்பாத்துங்க தாயே நில்லு. என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க சோட்டானிக்கர தாயே ராம 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 ராம. ஐயோ அபயம் அபயம் கொடூரமான பிசாசு ஒண்ணு என்ன துரத்திட்டு வருது காப்பாத்துங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, எழுந்துருங்கோ. எந்த பிசாசும் இந்த இடத்துக்குள்ள வர முடியாது. தைரியமா இருங்கோ. என்ன கடிச்சு திங்கிறதுக்காக அவ வெளியே தான் நிக்கிறா பயமா இருக்கு சோட்டானிக்கர கோயிலுக்கு போனாதான் தப்பிக்க முடியும்னு குருநாதர் சொல்லியிருக்காரு ஆனா அவர் மந்திரிச்சு கொடுத்த எல்லா கல்லும் தீர்ந்து போச்சு இனிமே நான் எப்படி கோவிலுக்கு போறது ஓஹோ, அப்ப அதுதான் விஷயம் இல்ல? நேக்கு எல்லாம் புரிஞ்சுடுத்தோ. நீங்க எதுக்கும் பயப்படாதேல், சரியா? இந்தாங்கோ, இந்த ஈர வஸ்திரத்தை வீசிண்டே கோவிலுக்கு போயிடுங்கோ. அவ உங்க கிட்ட வரமாட்டா. நீங்க கோவிலுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனேயே இந்த வஸ்திரத்தை வீசிடுங்கோ. அழுக்கு வஸ்திரத்தோட கோவிலுக்குள்ள போறது அவ்வளவு நல்லதில்ல. போயிட்டு வாங்கோ. இந்தாங்கோ. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி துர்கா தாயே பிரசீத பிரசீத. ராம 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 ராம. அந்த அழுக்கு துண்டை தூக்கி போடுங்க. நான் உங்களுக்கு என் மேல் துண்டு தரேன். கொஞ்சம் திரும்பி பாருங்க, அது பட்டு துண்டு. வேண்டவே வேண்டாம் நீ குடுக்கற எந்த பொருளும் வேண்டாம் சோட்டானிக்கர அம்மா என்ன காப்பாத்துங்க சுவாமி, சுவாமி, என்னை ஏமாத்திட்டு போகாதீங்க சுவாமி. என் கூட வாங்க சுவாமி. நான் சொன்னா கேளுங்க சுவாமி. தாயே தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சுவாமி, இந்த பிசாசுகிட்ட இருந்து காப்பாத்துங்க அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா என்ன காப்பாத்துங்க தாயே அம்மா சோட்டானிக்கர தாயே என்ன காப்பாத்துங்க தாயே என்ன காப்பாத்துங்கம்மா இந்த பிசாசுகிட்ட இருந்து காப்பாத்துங்க தாயே சோட்டானிக்கர தாயே என்ன காப்பாத்துங்க அம்மா சோட்டானிக்கர தாயே தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கம்மா இந்த பிசாசுகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கம்மா அம்மா காப்பாத்துங்க அன்னைக்கு தேவி வதம் பண்ண அந்த எச்சிய குடி வச்சிருக்கிற இடம்தான் கோவிலுக்கு வலப்பக்கத்துல இருக்கிற எச்சி தர. இரவு பூஜை முடிஞ்சு சன்னிதானத்தை மூடின பிறகு யாரும் கோவிலுக்குள்ள போற வழக்கம் இல்ல. பிரதான பூசாரி காவல்காரன் இவங்கள தவிர வேற யாரும் கோவிலுக்குள்ள படுத்து தூங்கவும் கூடாது. இத பத்தி எதுவும் தெரியாம ஒரு ராத்திரி ஒரு வயசான அம்மா கோவிலுக்குள்ள வந்துட்டாங்க. தீராத நோய் பிடிச்சு எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு பரிதாபமான நிலை அவங்களுக்கு. பாவம் அந்த அம்மா. அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்கு இந்த வேதனையை கொடுக்க போற? அம்மா, அம்மா. கிழவி எழுந்திருச்சு போ. நல்ல இடத்துல தான் வந்து உட்கார்ந்துருக்க பாத்தீங்களா? மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்குன்னே தீராத வியாதியோட வந்து உட்கார்ந்துருக்கா. இந்த கிளவியெல்லாம் யாருப்பா கோயிலுக்குள்ள விட்டது? எழுந்து போ கிழவி. சன்னிதானம் மூடுற நேரத்துல எப்படி பிச்சை எடுக்க வருவ? ஐயோ, நான் பிச்சைக்காரி இல்ல. பிச்சைக்காரி இல்லையா? பார்த்தாலே தெரியுது. மரியாதையா வெளியே போய் பிச்சை எடு. அம்மா நாராயணி, யாருக்கும் உபயோகம் இல்லாத இந்த கிழவிய ஏம்மா இப்படி கஷ்டப்படுத்துற? என்ன சீக்கிரம் கூப்பிட்டுக்கோமா. கிழவி இந்தா கஞ்சி, வேணும்னா எடுத்து குடிச்சுக்க. குடி, நல்லா குடி. ஒன்ன மாதிரிதானே அவ என்னைய நினைச்சிட்டு இருக்கா. நீ குடிச்சாலும் ஒண்ணுதான், நான் குடிச்சாலும் ஒண்ணுதான். ஏய், போ இங்க
கொண்டு வந்த கஞ்சிய நாய் குடிச்சிருச்சுல்ல பாட்டி? பரவாயில்லம்மா. நீங்க ஏன் அத விரட்டி அடிக்கல? நான் போறதுக்குள்ள அது பாதி கஞ்சிய குடிச்சிருச்சுமா. அம்மா ஏன் கஞ்சிய வாசகதவு கிட்ட வச்சுட்டு போனாங்க? அதனால தானே நாய் குடிச்சது. உங்க அம்மா அந்த நாயை விட கேவலமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்றது? போட்டும் பாட்டி, நான் போய் வேற கஞ்சி எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா. வேண்டாமா? நீங்க கஞ்சி குடிக்கலனா உங்களுக்கு பசிக்காதா? என் பசி எல்லாம் எப்பவோ தீந்து போச்சுமா. ஒன்னும் சொல்லாதீங்க, நான் போய் வேற கஞ்சி எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, உங்க அம்மா உன்னை திட்டுவா. எனக்கு எடுத்து வச்ச கஞ்சி எடுத்துட்டு வரேன், அப்ப யாரும் என்ன திட்ட மாட்டாங்கல்ல. நான் இப்பவே வந்துடுறேன். பிரியமா இருக்கா. இவ்வளவு ஒரு நல்ல மனசுள்ள குழந்தை அந்த பத்ரகாளி வயித்துல போய் பிறந்திருக்கு. உனக்கு வச்சிருந்த சாப்பாடு இந்த கிழவிக்கு கொடுக்கறியா? அதனால என்ன, என் பாட்டிக்கு தானே கொடுக்கறேன், சாப்பிடுங்க. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா? யாருக்கும் தெரியாது, இது எனக்காக வச்சது, நான் சாப்பிட்டேன்னு நினைச்சுப்பாங்க. என் செல்ல பொண்ணே. பாட்டி அழாதீங்க. இல்லம்மா, இப்படி நீ பேசுறத கேட்கும் போது என்னையும் அறியாம கண்ணுல கண்ணீர் வருதுமா. சீக்கிரமா கண்ணை தொடச்சிட்டு கஞ்சிய குடிங்க. நான் வேணா ஊட்டி விடட்டுமா? வாய் தரங்க. வாய் தரங்க பாட்டி. வேண்டாம்மா. சொல்றல்ல. இந்து, ஏ இந்து, வாடிங்க. பாட்டிக்கு அவள ஒண்ணு சொல்லாதம்மா. உங்க சிபாரிசு ஒண்ணும் தேவையில்லை, வாடிங்க. ஏய், உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, சொன்னா இல்லையா? சொல்லிருக்கீங்க. அப்ப எதுக்குடி வந்த? பாட்டிக்கு கொடுத்த கஞ்சிய நாய் குடிச்சிருச்சுமா. அதனால உனக்கு என்னடி? நாய் குடிச்சா பட்னி இருக்கட்டும், கவனிக்காதனால தானே நாய் குடிச்சுது. கஞ்சிய ஊத்துறது மட்டும் இல்லாம அந்த கஞ்சிக்கு நான் காவல வர நிக்கணுமா என்ன? காவலுக்கு நின்னு நான் சொன்னேனா? எதுக்கு சொல்லணும்? உங்க நடத்தையிலேயே தெரியுதே, குடுத்த கஞ்சிய நாயை குடிக்க விட்டாச்சு, இப்ப உங்களை பட்னி போட்டேன்னு சொல்லல. நான் யாருக்கிட்டயும் பட்னியா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஆஹா, சொல்லாம தான் இவ கஞ்சி கொண்டு வந்தாளா? பாட்டி சொல்லல, நானாதான் எடுத்துட்டு வந்தேன். உன்னை தாண்டி அடிக்கணும், அதிக ஐயோ, குழந்தைய அடிக்காதம்மா, அடிக்காது. வேணும்னா என்ன அடிச்சிரு. ஓ, ரொம்ப பாசம்தான். உங்க நோய் இவளுக்கும் பரவட்டும் தானே உங்க கூடவே கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அநியாயமா சொல்லாதம்மா, கடவுள் உன்னை தண்டிப்பாரு. கடவுளுக்கே பொறுக்க முடியாத காரியத்தை நீங்க பண்ணதாலதான் உங்க உடம்பு புண்ணா இருக்கு. அப்படி இருந்து அடங்கி ஒடுங்கி இருக்காம மத்தவங்களுக்கு எல்லாம் தொல்லை கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் இப்ப என்னம்மா செஞ்சேன்? சதா என்ன பத்தி தொண பேசுறது எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? இங்க பாருங்க, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என் வீடு. உங்க மகனோட பொண்டாட்டியா இருந்தாலும் நான் யார் தயவுலையும் வாழல. கௌரவமா நான் வேலை செஞ்சுதான் வாழறேன். நானும் கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தவதா. கௌரவம், பெரிய கௌரவம். உங்க கௌரவம் என்னன்னு எனக்கு தெரியாதா? வீணா என்ன சண்டைக்காரியாக்காதீங்க. ஏய், இனிமே இங்க வந்த உன் காலை உடைச்சிருவேன். இந்த இடத்துக்கு வரதுக்கு உனக்கு எப்படி பிடிக்குது? அறிவு கட்டவளே, போய் குளி. எனக்கு ஏன் இந்த தலையெழுத்து? பாட்டி. யாரு? நான் தான் பாட்டி. நீயாம்மா? நீ எதுக்குமா இந்த ராத்திரி நேரத்துல இந்த இடத்துக்கு வந்த? உங்க அம்மா இத பார்த்தா? அம்மாவும் அப்பாவும் நல்லா தூங்குறாங்க, நான் மெதுவா எழுந்திருச்சு வந்துட்டேன். எதுக்கு? நீங்க தூங்கிட்டீங்களான்னு பாக்குறதுக்கு தான். தூக்கமா? ஒரே தூக்கமா போகணும்னு பாக்குறேன். ஐயோ, இந்த இடம் முழுக்க தண்ணியா இருக்கே. நீ இங்க நிக்காதம்மா, சீக்கிரமா போ. இந்த குளிர்ல தூங்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. சீக்கிரமா நான் போய் சேரணும்னு தான் ஆசைப்படுறேன். நீ வீட்டுக்கு போமா. பாட்டி இப்ப என் கூட வாங்க. எங்க? என் கூட தூங்குறதுக்கு. ஐயோ, வேண்டாம், நான் இங்கேயே இருக்கம்மா. இந்த குளிர்ல தூங்குனா நோய் அதிகமாயிடும். வாங்க பாட்டி. ஐயோ, வேண்டாம்மா, நான் அந்த இடத்துக்குலாம் வரலம்மா. நான் தூங்குற இடத்துக்கு தானே கூப்பிடுறேன், அங்க யாரும் இல்ல. சீக்கிரம் வாங்க பாட்டி. ஐயோ, வாங்க. வேண்டாம்மா, நான் அங்க வரல. நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா? இல்ல, நான் எங்கேயும் வரமாட்டேன். அப்படின்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். வேண்டாம், நீ உன்னோட ரூமுக்கு போய் நிம்மதியா தூங்குமா. நீங்க வராம நான் போக மாட்டேன். நல்ல பொண்ணு இல்ல, பாட்டி சொல்றத கேட்கணும். போமா, பாட்டி இந்த இடத்துலயே இருக்க. முடியாது, நான் போக மாட்டேன். நீங்க என் கூட வரலனா நான் இங்கேயே படுத்துப்பேன்.
அம்மா தாயே, இப்ப நான் என்னம்மா பண்ணுவேன்? நான் சொல்றேன், இப்போ என் கூட வாங்க. ம்.